ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. மொத்த வேகன்சி வந்து 2500 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு வந்து தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 48,480 பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 24 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது. ரெகுலர் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 24 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி தான். எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ காஸ்ட் அக்கௌண்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அவங்களுமே வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 இயர் வந்து மினிமம் வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கோ இல்லைனா வந்து எனி ரீஜனல் ரூரல் பேங்க்கோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்பிஎஃப்சி இல்லைனா கோஆபரேட்டிவ் பேங்க், பேமெண்ட்ஸ் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. அவங்க கேட்டிருக்கூடிய இதில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து பாருங்கள் லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தமிழ் எழுத படிக்க வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேகன்சி வந்து 2500 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து 2500 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து ஸ்டேட் வைஸாக வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சினா 60 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து இதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் அனைத்து பெண்களுக்குமே வந்து ₹175 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹850 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போது. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது. அதேமாதிரி சேலரி வந்து பாருங்கள் பேசிக் பே வந்து ₹48,480 பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக வந்து 60,000 70,000 கிட்டக்க சேலரியே வந்து வரும். அதேமாதிரி வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரியுமே வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதாவது சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 650க்கு மேலேனாச்சும் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ மினிமம் வந்து ஒரு 650 உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெல்த்தியான சிபில் ஸ்கோர் வந்து இருக்கணும். ப்ரொபேஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 1 இயர் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து கம்பல்சரி வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் தான். சர்வீஸ் பாண்டுமே வந்து பாருங்கள் இனிஷியலாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி இடையில நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா 5 lakhs நீங்கள் பே பண்ணிட்டு தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். இனிஷியலாக அந்த அக்ரிமெண்ட்டுக்கான பாண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 இயர்ஸ் கம்பல்சரியாக அந்த சர்வீஸ் பாண்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்கள் இடையில உங்களோட சூழ்நிலைனால நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த 5 lakhs பே பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இடையில போகும்போது தான் அந்த 5 lakhs பே பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஜிடி இருக்கும், குரூப் டிஸ்கஷன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 120 கொஷின்ஸ் 120 மார்க் இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கு வந்து இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ஜிடி இல்லைனா வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லோக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அது வந்து 10th 12th வந்து நீங்கள் தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தமிழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 10th 12th வந்து படிச்சிருப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இல்லைனா வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் ஆன்லைன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் bankofbaroda.in.co.in கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும், அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கீழே.
ஸோ இதில ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து எந்த மாரி நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க ஒன் பை ஒன்னா இருக்கு. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து வேரியஸ் சென்டர் வந்து இருக்கு. ஸோ அதாவது பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம் சென்டர். ஸோ அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், கடலூர், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர் பை இருக்கக்கூடிய சென்டர நீங்க சூஸ் பண்ணி எக்ஸாமே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.